எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். வன்னியர்கள் மீது குறிப்பிட்ட தென் தமிழகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி, அந்த சாதி அமைப்புடைய ஒரு கும்பல் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி கக்கி வச்சிருக்காங்க. அந்த சம்பவம் தான் தற்பொழுது வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த குறிப்பிட்ட ஜாதி என்ன, அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை பேசினாங்கன்றத முழுவதுமா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பொறுமையா உட்காந்து பாருங்க. பார்த்த பின்னாடி நாம அதை முழுக்க நாம நம் மக்களுக்கு புரியும்படி சில விஷயங்களையும் குறிப்பிட்ட அந்த அமைப்புக்கு சில விஷயங்களும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை பட்டிருக்கோம். ஜாதி ஆல்ரெடி அவங்க ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் போயிட்டாங்க. என்னை பொறுத்தளவு வன்னியர்களை ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக அறிவித்து அவர்களை ஓப்பன் காம்படிஷன் கொண்டு போனோம். அவங்களுக்கு எம்பிசி என்ற தகுதியை வழங்கக்கூடாது, தனி இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. அதை முன்வைத்து தான் இன்றைய பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நியருக்கு என்று ஒரு இடஒதுக்கீடு அளித்தால் அத்தனையும் நாசமாகிவிடும். இதை நாங்கள் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தாழ்மையுடன், பணிவுடன், அன்புடன். இனிமே கொடுக்க போறோம். அமைச்சர் அவர்கள் அதுவும் குறிப்பாக கூறுகின்றேன், சமூக நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வன்னியரசு அவர்களுக்கு இது எல்லாமே நன்றாக தெரியும். அவர் கண்டிப்பாக இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அதாவது தென் தமிழகத்தை சார்ந்த மறவர் சமுதாயத்துல ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல் தான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4-5 வருஷமா கம்முன்னு இருந்தாங்க. அதாவது வன்னியர்களுடைய 10.5% நிராகரிப்பு செஞ்சுட்டு பின்னாடி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்க. புரியுதுங்களா? திடீர்னு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு திரும்ப பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10.5% கொடுக்கக்கூடாது, வன்னியர்களை பார்த்தீங்கன்னா எம்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா முடுக்கணும், வன்னியர்கள் எம்பிசிக்குள்ளே இருக்கக்கூடாது, வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டாங்க, அதனால அவங்கள ஓசிக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த கூட்டமைப்புல இருந்து பலர் பேசியிருக்காங்க. குறிப்பா பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருப்பான். அவன் பேசுறதுல எந்த ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அவன் தான் பேசணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையில பார்த்தீங்கன்னா இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு தற்கூரியவன். புரியுதுங்களா? முழுக்க வன்னியர்கள் மீது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வன்மத்தோட செயல்படுற 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு தற்கூரி அப்படின்னு கூட சொல்லலாம். இவன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, வன்னியர்கள் எங்க வைக்கணும் அங்க வைக்கணும், எம்பிசில வைக்க கூடாது அப்படின்னு பேசுறான். நான் என்ன கேட்கறேன்னா, பச்சை சட்டை போட்டுறேன் கொப்ப பார்த்தீங்கன்னா போராடனா இல்ல நீ போராடனா ரோட்ல இறங்கி 21 உயிர்கள் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா போராடி செத்தோம். புரியுதா இல்லையா? நீ செத்தியா, உங்க ஒப்ப செத்தானா, இல்ல பார்த்தீங்கன்னா நீ அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்க. அவங்க யாராவது பார்த்தீங்கன்னா உயிரை விட்டு எம்பிசிய உருவாக்கி பார்த்தீங்கன்னா இங்க தமிழகத்துல கொடுத்தாங்களா? வன்னியர்கள் 21 பேர் பார்த்தீங்கன்னா செத்து 108 ஜாதிக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி. வன்னியர்கள் நாங்க செத்து நாங்க பார்த்தீங்கன்னா வழக்கு வாங்கி நாங்க 1,00,000 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா ஜெயில இருந்து வருஷக்கணக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா பெற்று என் வீட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா தாலி அறுத்து நாங்க போராடி பார்த்தீங்கன்னா வாங்கி எம்பிசிய வச்சா இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இவனுங்க என்னவோ ரோட்ல இறங்கி போராடின மாதிரி தான் இவங்க அப்பெல்லாம் போயிட்டு குண்டடிப்பட்டு பார்த்தீங்கன்னா செத்தவ மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வன்னியர்களை எம்பிசிக்குள்ள வைக்க கூடாது, வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்க கூடாது. யாரா நீ? யார் நீ? கொஞ்சம் கூட கூச்சம் நாட்சம் எதுவுமே இல்லாம இப்படியாப்பட்ட ஒரு சாதிய வன்மத்தோட திரியிற ஒரு கும்பலை வன்னியர்கள் இனிமேல் நீங்க பாத்துக்கணும். புரியுதுல? நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அந்த குறிப்பிட்ட அந்த அமைப்பு வச்சிருக்கிற அந்த கும்பலுக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த மறவர் சமூகத்துக்கு நம்ம எந்த ஒரு எதிரிகளும் கிடையாது, எதிராளிகளும் கிடையாது. புரியுதா இல்லையா? அதை நம்ம காணொலி பதிவு பண்ண பின்னாடி பார்த்துட்டு எதிரிகளா நீங்க சித்தரிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. புரியுதா இல்லையா? இதே இடத்துல
மறவர் கம்யூனிட்டியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 21 பேர் செத்து, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா செத்து எம்பிசியை உருவாக்கி கொடுத்து 108 ஜாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட எல்லா விஷயத்தையும் கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல போதிய வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்காம அரசாங்க வேலை வாய்ப்புல எதையுமே கிடைக்காம இருந்தீங்கன்னா இதே வார்த்தையை தான் இதே வந்து பாத்தீங்கன்னா கும்பல் பேசுமான்றதை தான் நம்ம மிக முக்கியமான ஒரு கேள்வியா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். யாரா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை எம்பிசிக்குள்ள வைக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா அருகதை இருக்குது? போராடி இருக்கிறியா? இதெல்லாம் தாண்டி பாமக தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்திட்டு இருக்குது. கடந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பல சமூகங்கள்ல இருந்து பல கட்சிகள் இருந்து அனைத்து தலைவர்களையும் கூப்பிட்டு சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு அனைத்து சமூகத்துக்கான சமூக நீதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கணும், அந்த மக்களுக்கான மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த மக்கள் தொகைக்கான வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் கிடைக்கணும், குறிப்பா இடஒதுக்கீடு கிடைக்கணும், அதனால கண்டிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இங்க இருக்கிற அரசாங்கம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூகத்துல இருக்கிற எல்லா ஆட்கள் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்காக எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் தான் முடிவு பண்ணாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த புறம்போக்குங்க, இந்த தற்குறிங்க 1ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லலாம், இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த மறவர் சமூகத்துக்கு எந்த ஒரு நல்லதையும் கிழிக்க மாட்டானுங்க. இவனுங்களோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மற்ற சமூகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இவனுங்க எதிரியா மட்டும்தான் இருப்பானுங்க. குறிப்பிட்ட அந்த அமைப்புல இருக்கிற அந்த கும்பலை மட்டும் தான் நம்ம சொல்றோம், புரியுதுங்களா? ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய போராட்ட காலத்தை 1987 வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்தோம் அப்படின்றது இந்த சமூகத்துக்கு மட்டும் தான் தெரியும். எப்படா கூச்சமே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி உயிர் இழந்திருந்தா, நீங்க உயிரை விட்டுருந்தா, உங்க வீட்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தாலி அறுத்திருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? இப்படி பேசுவீங்களா? உங்களுக்கு மனசு வருமா? தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்புல பெரும்பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புல இல்லாம இருக்கு. அந்த சமூகத்துக்கான சமூக நீதி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னு நாங்க தான் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் போராடிட்டு இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சேர்த்தே தான் நாங்க எல்லாம் போராடுறோம். ஆனா எப்படா வன்னியர்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு எதிரிகளாக வன்னியர்களை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சித்தரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்படியாப்பட்ட ஒரு பிழைப்பாவதம் வந்து பாத்தீங்கன்னா பிழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாமா இல்லையா? சொல்லு பார்க்கலாம். கட்ட மீசை வச்சுக்கிட்டு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு பேசுறியே, வன்னியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு பேசுறியே, நீ எல்லாம் ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்குறியா வாழ்றியே. நான் கேட்கிறேன், உன் வீட்டுல நீயோ இல்ல உங்க அப்பனோ இல்ல உங்க பிள்ளைகளோ ரோட்ல வந்து இறங்கி போராடி உயிரை இழந்து அந்த மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்கடா, முன்னெடுங்க. வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு 10 பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டமைப்புன்னு பேசிக்கிட்டு திரியுறீங்களா? ரோட்ல இறங்கி போராடுங்கடா. எங்கள் மறவர் சமூகத்துக்கான சமூக நீதி எங்களுக்கு வேணும், எங்க மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ரோட்ல இறங்கி போராடுறா. நீதான் வந்து பாத்தீங்கன்னா வீரமானவனாச்சு, மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்தரல்ல. அது இன்னும் சொல்ல போனா ஒரு சாலிடான வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்குல்ல, நீதான் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போராடுறது. சட்டம் தெரியும், சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள் தெரியும், சட்டத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும், எப்படி போராடணும், அந்த மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி எப்படி பெற்று தரணும், அந்த மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட காலத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறது. வீரமான வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களாச்சு கூட்டமைப்பை வச்சுட்டு சுத்துற நீங்களா பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ண முடியல? எதுக்கு பண்ண முடியல? பயமா? கவர்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போராட்ட காலத்துக்கு போனா லட்டி சார்ஜ் விழும், அடி விழும், கேஸ் விழும், வந்து பாத்தீங்கன்னா முடிக்கி வந்து அடிப்பாங்க அப்படின்ற பயமா? வன்னியர்கள் ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொண்டோம். வன்னியர்கள் 21 பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா செத்து இருக்கான். கூச்சமே இல்லாம இவ்வளவு தூரம் வேறொரு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இவனுங்களுக்கு எம்பிசியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்தா இவனுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்காந்துக்கிட்டு தின்னு கொளுத்துக்கிட்டு சமூக நீதியை வந்து பாத்தீங்கன்னா காக்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யாம எதையுமே பண்ணாம வன்னியர்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாது. டே வன்னியர்கள் என்னைக்குமே எங்களுக்கு மட்டுமே நீங்க தாங்க அப்படின்னு நாங்க போராட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட புத்தியோ ஒரு எண்ணமோ எந்த காலத்திலையும் வன்னியர்களுக்கு வராது. நாங்க சுத்தி இருக்கிற எல்லா சமூகத்தையும் சேர்த்துதான் அந்த மக்களுக்கும் நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்தோட மட்டும்தான்
வாழ்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதியாக தமிழகத்துல வன்னியர்கள் நாங்க மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தமிழகத்துல இருக்கிற மற்ற அனைத்து சமூகமும் வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பாக்குறீங்க. 108 சமூகங்களா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா ஜாதியும் பார்த்து கேட்கிறேன், எம்பிசின்ற கேட்டகரி எப்படி வந்துச்சு, அதுல நீங்க எப்படி போனீங்க, எப்படி நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அக்யூர் பண்றீங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குன்னு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமாவது வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்குள்ள இருக்கிற அனைத்து ஜாதிக்கும் தெரியுமா? ஆனா உங்களுக்கு எல்லாம் வன்னியர்கள் மட்டும்தான் எதிரி. வன்னியர்கள் தான் செத்து அந்த எம்பிசியை வாங்கி கொடுத்தான். செத்தவன் போறான் வன்னியன், செத்தவன் போறான் வன்னியன், வாங்கி கொடுத்த வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி நீங்க பயன்படுத்திங்க தப்பு இல்லை. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா செத்து வாங்கி கொடுத்த வன்னியர் சமூகத்தையே எதிராளியா பாப்பீங்க. எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா பிறவிகள் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்கடா. கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கீங்களே, டே பச்சை சாட்டை சொல்ல வேண்டியதாண்டா, சொல்லு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஜய் அரசாங்கம் நடத்தணும், தமிழக முதலமைச்சர் நடத்தணும், நடத்தியே தீரணும். இல்ல அப்படின்னா எங்க இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாங்க மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூக்குரல் வந்து இடுங்க, போராட்டம் பண்ணுங்க, செய்யுங்கடா. ஏன் வீரம் இல்லையா உங்களுக்கு? பயமா இருக்குதா? எங்கேயாவது ரூம் போட்டு ஒரு 10 பேர் உக்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பண்ண ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிடலான்ற எண்ணத்தோட மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? மீண்டும் சொல்றேன் பாருங்க, இப்படியாப்பட்ட ஆட்களை அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்பினீங்கன்னா கூட உங்களெல்லாம் எடுத்துட்டு போய் தெருக்கோடியில் விட்டுட்டு போயிடுவானுங்க. நினைக்கலாம் நீங்கெல்லாம் நம்ம ஜாதிக்காக இவங்க எவ்வளவு தூரம் வன்னியர்கள் எதிர்க்கிறாங்க பாருங்க அப்படின்னு. நீங்க இன்னும் புரியுதுங்களா? எங்களுக்கும் வேணும், அனைத்து சமூகத்துக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து பண்ணா சரி, அதுதான் தர்மம். அடுத்தவனுக்கு கொடுக்கறத ஒருத்தன் கெடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. புரியுதா இல்லையா? அடுத்தவன் போராடுறான், போராடி வந்து பாத்தீங்கன்னா பெறறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறான், அந்த விஷயத்தை நான் தடுப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் ஒருத்தவங்க சுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வீரம் கிடையாது, அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. புரியுதா இல்லையா? அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. ஏன் மக்கள் தொகைக்கு ஏற்ப எனக்கான சமூக நீதியை கொடு அப்படின்னு சொல்றதுதான் தர்மம். அதைத்தான் வன்னியர்கள் நாங்க கேட்கிறோம். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த மக்களுமே அதை தான் கேட்கணும் அப்படின்னு நாங்க வலுவுறுத்திட்டு இருக்கோம். தொடர்ச்சியா வந்து நாங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எவனுமே காதுல போடாம வன்னியர்களை மட்டுமே எதிரிகளா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப நாங்க உங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்க, நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்ல? ஏங்க வந்து இப்படிலாம் வந்து தெரியுறீங்க? இப்படிலாம் வந்து வாழ்றதுக்கு வேற எதுனா பிழைப்புவாதம் வந்து பிழைக்கலாம். வன்னியர்கள் நம்மளுக்கு புத்தி இல்லாம வரவன் போறவன நம்பி இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஆனா அடுத்தவர்கள் கரெக்டா வந்து யாரை வந்து கார்னர் பண்ணணும், யாரை வந்து கார்னர் பண்ணி இந்த விஷயத்தை உடைக்க முடியும் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. அனைத்து சாதிகளும் புத்தி இல்லாத இந்த ஜாதி தான் இப்படியாப்பட்ட வந்து இருக்கும். தமிழகத்தோடைய பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க தாண்டா பெரிய ஆளு, நாங்க தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத வந்து ஒரு கூட்டமாகத்தான் வன்னியர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேலாவது நமக்கு புத்தி வந்து நாம யாரோட நிக்கணும், யாரு பின்னாடி நிக்கணும், எதுக்காக நிக்கணும், எதோட வந்து நிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வாழல, நம்மளுக்கு புத்தி வரல அப்படின்னா இந்த சமூகம் அழிவதை யாராலையுமே தடுக்க முடியாது. புரியுதுங்களா? மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லுகிறேன், அந்த மறவர் கூட்டமைப்புக்கா இருந்தாலும் சரி, அந்த கூட்டமைப்போட வந்து கும்பலுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் சமூகத்துக்கு தேவை அப்படின்னு போராடுங்க. அந்த போராட்டத்தை நாங்க வரவேற்போம், கண்டிப்பா நாங்க வரவேற்போம். ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து அந்த விஷயத்தை வரவேற்போம். உங்களோட நாங்களும் கைகோர்த்து வந்து அந்த விஷயத்த செய்வோம். ஆனா அடுத்தவனுக்கு கொடுக்கறத வந்து கெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்தீங்கன்னா வன்னியர்கள்ட்ட மோதாதீங்க. நாங்க நேருக்கு நேரம் மோத ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த சமூகம் யாருக்கும் பயந்தது கிடையாது, எவனுக்கும் பயந்தது கிடையாது. புரியுதா இல்லையா? ரோட்ல இறங்கி போராடுறதுக்கும் பயந்தது கிடையாது. ராணுவத்தையே வந்து தமிழகத்துல பார்த்த ஒரு சமூகம் அப்படின்னா வன்னியர்கள். நாங்க யாருக்கும் பயந்த சமூகம் கிடையாது. புரியுதா இல்லையா? இந்த பயம் இல்லாத சமூகமாகத்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு வரவனை போறவனை எல்லாம் நம்பி இந்த சமூகம் ஏமாந்துட்டு இருக்கும். எங்களுக்கும் வந்து ஒரு சில வந்து புத்தி அதெல்லாம் இருந்திருந்தா உங்களை போல ஆட்களை நம்பாம நாங்க பிழைச்சிருப்போம். இந்த சமூகம் வந்து இன்னைக்கு கொடி கட்டி பறந்துருக்கும்.
புரியுதுங்களா? என்ன பண்றது, உங்களை போல ஆட்கள் அந்த வாயில வந்து பேசுவாங்க தெரியுமா, அப்படியே தேன் போல பேசுறது, பேசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராகவே வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகளை பாக்குறது. அந்த விஷயம் தான் வன்னியர்களுக்கு தெரியறது கிடையாது. நேருக்கு நேரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். முடியாதுன்னா முடியாது, எனக்கு ஆகுன்னா ஆகாதுன்ற அந்த ஒரு குணத்தோடயே வந்து வன்னியர்கள் நம்ம வாழ்றதுனாலதான், வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான், அந்த தர்மத்தோட நாங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் வன்னியர்களை தொடர்ச்சியா இப்படியாப்பட்ட வேலைகளுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கதறத்தை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கதறலா மாறிடும். புரியுதுங்களா? மறவர் கூட்டமைப்பாகட்டும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சமூகத்துக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ற வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு நீங்க வச்சுக்கோங்க. உங்களை யாரும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? ஏன் இவ்வளவு தூரம் இவனுங்கெல்லாம் கத்துறானுங்கன்றதுக்கு வந்து நம்ம பல காணொலிகளை நம்ம பதிவு பண்றோம். இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காணொலிகள் பார்க்காம இருந்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப காணொலிகளை விமல்வர்மன் மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்துக்கு சொல்றதுல எந்த கவலையும் இல்லை, பேசும். புரியுதுங்களா? வன்னியர்கள் புத்தியோட இருந்துக்குங்க, புத்தியோட பொழைச்சிக்குங்க. குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதிகளை நம்பாதீங்க. புரியுதுங்களா? நம்பினீங்க அப்படின்னா நமக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா வேலையை தான் உனக்கு பார்ப்பானுங்க. புரியுதுங்களா? நீ நான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வாயிலேயே மண்ணை வந்து போட்டு போயிடுவானுங்க. வாயில மண்ணு போட்டு தலையிலேயே மண்ணு போட்டு போயிடுவானுங்க. புத்தியோட இருந்துக்கு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலுங்க. அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன்.